السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று மஅரதுல் வஹி கண்காட்சியகத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இது ஜபலுன் நூர், ஹிரா குகை அமைந்திருக்கின்ற அந்த ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரத்திலே அமைந்திருக்கின்றது. வஹி சம்பந்தமான நபிமார்களுக்கு அருளப்பட்ட வஹி சம்பந்தமான ஒரு கண்காட்சியகமாக இருக்கின்றது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட அந்த மலை அடிவாரத்திலே அமைந்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நுபுவத் காலத்துக்கு அண்மித்த காலத்திலே மக்காவிலே மனிதர்கள் சிலை வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சிறுக்கிலும் அதே போன்று இன்னொரு பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு பித்ராவுடைய எண்ணம் தோன்றுகின்றது. இவை அனைத்தும் ஒரு தவறான கொள்கை என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக இந்த ஹிரா குகையிலே அவர்கள் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பது அவருடைய வளமையாக கொண்டிருந்ததை காண முடியுமா இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி இறங்குகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனின் முதல் இறக்கப்பட்ட வசனமாகிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலகல் இன்சான மின் அலக் என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் இறங்கிய இடமாக இந்த ஹிரா குகை காணப்படுகின்றது. அந்த இடத்தில் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற இந்த அவர்களுடைய பாதங்கள் பட்ட இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் வந்து அவர்கள் மீது வஹி இறங்கிய இந்த இடத்தை காண கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக எங்களுடைய உரையை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وكانت له خير سنة ولها جملة شهيرة وهي تطمئن نبينا أبشر فوالله لا يخزيك الله أبدا. تفضلوا يا كرام. هذه نسخة من المصحف المنسوب لسيدنا عثمان بن عفان رضي الله عنه بالخط الكوفي واللون النار كما تشاهدون. تفضلوا يا كرام. أما هذه النسخة فهي نسخة طبق الأصل من صحيح البخاري بالخط الأندلسي المغرب القديم ومكبرة 30%. وهذه بعض الأدوات التي كانت تستخدم في الكتابة سابقا. الأخوان فلم يزال تفضلوا معنا كرما. دعونا نتوقف عند هذا العمل العظيم التي كانت بطلتها امرأة من باكستان اسمها نسيم أخطر التي أخلصت القرآن كاملا بيدها واستغرقت منها هذا العمل العظيم 32 سنة وهي تقيم القرآن. تفضل يا شيخ، تفضل من جدة.